வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெருந்துறை சிப்காட்டுக்குள்ளே ரெனாடாக்ஸ் கம்பெனிக்கு அன்லோடு பண்ண வந்திருக்கோம் சிமெண்ட்டு. அதாவது நாம் என்ன பேச போகிறோன்னா, எப்பயும் போல் வழக்கமாக ஒரு குட்டி கதை. மனிதர்கள் தூங்கிய நேரங்கள் போக அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடியே இருக்கிறார்கள். அதற்கு விடைதான் என்ன? வயதாகி ஆட்ட முடிய வேண்டும். அதுதான் மனிதனுடைய படைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் விதி. உழைத்து கொண்டே இருக்கணும், வயதாகும், ஓய்வு எடுப்பார்கள், அப்புறம் காலங்கள் முடியும். இதுதான் வாழ்க்கை. சில மனிதர்கள் ஆணவத்தில் அக்கிரமத்தில் தலைகீழாக நடந்து போகும் பாதை பகுதியிலேயே அவர்கள் எங்கே போகிறேன் என்று தெரியாமல் மாண்டு விடுகிறார்கள். இது ஒரு சிலர் மனிதர்கள், அக்கிரமம் பிடித்த மனிதர்கள், அட்டுவெளியும் பிடித்த மனிதர்கள். மது போதை தலைக்கு ஏறிவிட்டால் மனிதன் அடையாளம் தெரியாது. தெரியுமா தெரியாதா? எந்த காரணத்தை கொண்டோ ஒரு 100 பேருக்கான 50 பேர் குடிக்க மாட்டாங்க. அவங்கள நம்ம பேசலை. மீதி 50 பேர் மது அருந்தி விட்டு ஒரு 20 பேர் படுலோலாயம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. உண்மையை நான் சொல்கிறேன். இதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு வண்டி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்காது, ஒரு பழுதாகி நிற்கும். அந்த இடத்துல நாம் ஹைவேக்கு டேக்ஸ் கட்டுறோம், 3 மாதத்துக்கு ஒருக்கா கட்டுறோம், வருஷ டேக்ஸ் கட்டுறோம், எஃப்சி அதுக்கு தனியாக காசு கட்டுறோம். இவ்வளவும் கட்டி தான் வண்டி ஓட்டுறோம். ஒரு ரிப்போரானா ஓரம் நிறுத்தி அதை சரி பண்ணிக்கிட்டு போகிறது வழக்கம். ஆனால் ஒரு மது போதையில் ஒரு ஆள் வந்து என்ன தான் பேசுகிறான்னு தெரில. அது செத்து போன நாய் அடித்தா நம்மளுக்கு நல்லா இருக்குமா, மனச்சாட்சி கேட்குமா? அந்த மாதிரி நினச்சிட்டு அதை விட்டுட்டேன். அப்படி இருக்கானுங்க. போதையிட்ட வீட்டுக்கு கரெக்டாக தானே போகிறானுங்க. அப்புறம் எப்படி ரோட்டு வர வண்டி நிற்கிதுன்னா இவங்களுக்கு தெரியாது. அப்படி நடந்துக்கிறானுங்க. கொஞ்சம் பார்த்து பொறுப்பாக சாப்பிட்டா வீட்டுக்கு போயிடணும். ரோட்டிலெல்லாம் வம்பிழுத்தா அது விபரீதமாகிடும். ஏன்னா வர வண்டி போகிற வண்டி நமக்காக நிற்காது. அதுக்காக சொன்னேன். வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.